அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 13, 2026 திங்கட்கிழமை. நாளொரு பாசுரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 பாசுரம் முடிச்சிருக்கோம். இது நம்ம திருப்பல்லாண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஆரம்பிக்கிறது பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பதிகத்தில் முதல் பாசுரம். இந்த இதில் நம்ம இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம். மன்னமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சுண்ணம் எதிரெர்த்துவிட கண்ணன் முற்றம் கலந்தராயிற்றே. மன்னமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர்த்துவிட கண்ணன் முற்றம் கலந்தலராயிற்றே. இப்படி தான் அந்த பாட்டு முடியுது. ஏன் இந்த பாட்டை மட்டும் 2 தடவை சொன்னேன்னா, இப்போ தான் ரீசெண்டாக நோட் பண்ணேன். சில பாட்டுகள்லாம் எப்படி சொல்லணுன்றத அந்த புக்லேயே நம்ம எழுதியிருக்காங்க. இந்த பாசுரத்தை 2 தடவை சொல்லணும் அப்படின்றது தான் அங்கே இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பாட்டு. நம்ம இப்போ பாட்டுக்குண்டான அர்த்தத்துக்குள்ளே போகலாம். மன்ன மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர், வண்ணமயமான மாளிகளால் சூழப்பட்ட திருக்கோட்டியூரில் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில், கண்ணனாகிய கேசவனாகிய பெருமாள் பிறந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. எண்ணெய்ன்றது இங்கே நல்லெண்ணெய்ன்னு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுண்ணம்ன்றது சுண்ணாம்பு, அதை மஞ்சள் பொடி வாசனை பொடி அப்படின்னு எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் மக்கள் ஒருவர் மேல் ஒருவர் எண்ணெயும் மஞ்சள் பொடியும் தூவி மகிழ்வது இயல்பான விஷயம். அந்த இதை சொல்கிறாரு. கண்ணன் முற்றம் கலந்தள ஆயிற்றே. கண்ணனுடைய முற்றம் எண்ணெயும் பொடியும் கலந்து சேராகி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மிகவும் அழகான இயல்பான ஒரு காட்சியை இங்கே வெளிப்படுத்துகிறாரு. கிருஷ்ணன் பிறந்த கோகுலத்தில் அவர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஃபுல்லாக எண்ணெயும் பொடியும் கலந்து சேராகி விட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி.